உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமியார் இல்லாத வீட்டுல தீர்த்த விழாவை வைக்க மாட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், வந்துருவாங்க. இப்படி சொல்லிதான் 2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னவோ பண்ணுங்க. அதோ அழகர் வந்துட்டான். டேய், எங்கடா போன? ஆதியோட அம்மா வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்தாங்களா? என்னாச்சு? உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாமியார் இல்லாத வீட்டுல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? என்னாச்சு? எதுக்கு இந்த ஆள் இப்படி கோவப்பட்டுக்கிறான்? ஏய், பாரதியோட மாமியார் இன்னும் வரலடா. பாருங்க, அவர் ஏன் கோச்சுக்கிறீங்க? தப்பு நம்ம மேலதான். அம்மா வருவாங்க நம்பி இந்த விழாவை வச்சது நம்ம தப்பு தானே. அவங்க வராம இருந்ததுக்கு பாவம் இவர் என்ன செய்வாரு? தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அது அதுக்குன்னு சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கணும்ல. ஐயரே, பாரதிக்கு அவங்க மாமியார் தானே தீர்த்தம் பண்ணோம். எங்க அத்தை ஆதிக்கு அம்மா மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. தம்பி, இந்த அம்மா மாதிரி அத்தை மாதிரி இவங்கெல்லாம் வைக்கிறதுனால ஒண்ணும் ஆகாதுப்பா. அம்மான்னா அம்மா தான், அத்தை அத்தை தான். அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. சரி ஐயரே, நீங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுவீங்கல்ல. அப்படி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, அதையாவது நாங்க செய்வோம்ல. அத கேக்க சொல்லுங்க. பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, பண்ணிடுவோம். பாவம் பண்ணதுக்கு தான் பூஜை பண்ணி பரிகாரம் பண்ண முடியும். நீங்க பூஜையே பண்ணாம பரிகாரம் பண்ண சொல்றீங்களே, என்ன பண்றது? இதெல்லாம் முன்னாடியே நீங்க யோசனை பண்ணிருக்கணும். இப்ப நின்னுண்டு கைய பசிஞ்சுண்டு என்ன பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயரே, வேற ஏதாச்சும் வழி இருக்கும், அத முதல்ல பண்ணுங்க. ஒண்ணு, இந்த பொண்ணோட மாமியார் வந்து தீர்த்தம் தெளிக்கணும். அப்படி இல்லன்னா வாழ்க்கையில பேரம்பேத்தி எடுத்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச 10 பெரியவங்களா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணா சரியா இருக்கும். அவ்வளவுதானே, நான் போய் கூட்டு வரேன். தம்பி, மாமியார் இல்லன்னா பேரம்பேத்தி எடுத்தவங்க தான் வந்து செய்யணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க பாட்டி இருக்காங்கல்ல, இன்னும் என்ன 10 பேர், இன்னும் 9 தானே. இருங்க, ஒரு 10 நிமிஷம் கூட்டு வந்துடுறேன். இதுக்கு தான் என் பேராண்டி வேணும்னு சொல்றது. இப்ப பாருங்க, வந்த உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அம்மா, பேரம்பேத்தி எடுத்த 10 பேரை கூட்டிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இருங்க, முதல்ல கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஐயோ ஹைரே, போயிருக்கிறது என்னோட புருஷன். இப்ப எப்படி கூட்டிட்டு வராருன்னு மட்டும் பாருங்க. சாரி பாரதி, அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க, அவங்க வந்திருந்தா ஒரே ஒரு பாட்டியோட ஆசீர்வாதம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப நம்ம குழந்தைக்கு நிறைய பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்க போதில்ல, அதுல எனக்கு சந்தோஷம்தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.